யூஸ்வலா நம்ம பார்க்கக்கூடிய பத்திரிகை செய்திகள், அந்த செய்தித்தாள்கள் எல்லாம் விளம்பரங்கள் இருக்கும், சினிமா செய்திகள் இருக்கும், நடிகை பற்றி, நடிகர் பற்றி, ஏன் குழந்தைகளுக்கு வரக்கூடிய கதைகள்ல கூட கடவுளர் கதைகள், மூட நம்பிக்கை, புராண இதிகாசம், பெண்கள்னாலே கோலம், சமையல், இப்படிதான் ஒரு செய்தித்தாள்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கும். ஏன் அந்த செய்தித்தாள்களுக்கு கூட வரக்கூடிய துணை பத்திரிகைகள்ல கூட இது போன்ற செய்திகள் தான் இருக்கும். ஏன் ஒரு செய்தித்தாளை விளம்பரம் இல்லாமல், சினிமா செய்தி இல்லாமல், இந்த மாதிரி கிசுகிசு கதைகள் இல்லாமல், கடவுளர் கதைகள் இல்லாமல், மூட நம்பிக்கை இல்லாம முழுமையான பகுத்தறிவு நோக்கத்தோடு மட்டுமே நடத்த முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வருதுன்னு சொன்னா நிச்சயமாக நடத்த முடியும். அப்படி நடத்தினா யாருங்க அதை வாசிப்பாங்க? ஒரு வருஷம் நடத்தலாம், 5 வருஷம் நடத்தலாம், 10 வருஷம் நடத்தலாம், அதுக்கு மேல எப்படி நடத்த முடியும் அப்படின்ற கேள்விக்கான பதில் தான் இன்றைக்கு 92வது ஆண்டு பிறந்த நாளை விடுதலை கொண்டாட இருக்கு. யாருங்க அந்த விடுதலை அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1935 தொடங்கப்பட்ட ஒரு பத்திரிகை, ஒரு இதழ். 1937 தந்தை பெரியாருடைய கைகளுக்கு வருகிறது. 1962 திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள் அதற்கு ஆசிரியராக பொறுப்பேற்கிறார். அந்த விடுதலைக்கு இன்றைக்கு வயது 92. என்ன பெரிய சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரிய சிறப்புலாம் ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன சிறப்பு இருக்கு. உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடு அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இருக்கக்கூடியது இந்த விடுதலை அப்படின்னு நான் சொல்லல, எங்களை மாதிரி இருக்கக்கூடிய பெரியாரியவாதிகள் சொல்லல. நார்வே நாட்டினுடைய அறிஞர், உலக மானுட நேய அமைப்பான ஐஹெச்யூனுடைய தலைவர் லெவி ஃப்ராகல் சொல்றாரு, உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடு. பகுத்தறிவு பிரச்சாரம் மட்டுமே பண்ணி வணிக நோக்கம் இல்லாமல், லாப நோக்கம் இல்லாமல் ஒரு நாளிதழ் தொடர்ந்து செயல்பட முடியுமா அப்படின்ற கேள்விக்கான பதில் தான் விடுதலை. இந்த விடுதலை தான் 69% இடஒதுக்கீடை தமிழ்நாட்டுக்கு சாத்தியப்படுத்தி கொடுத்தது. எம்ஜிஆர் அவர்கள் பொருளாதார அளவிலான உச்சவரம்பை கொண்டு வந்த போது அதை நீக்க வைத்தது இந்த விடுதலை தான். அதே போல முத்தமிழறிஞர் கலைஞர் சொல்வார், என்னுடைய காலை பொழுதுகள் இந்த விடுதலையால் தான் தொடங்குகிறது அப்படின்னு. குன்றக்குடி அடிகளார் சொல்வார், இது தமிழர் இல்லம் என்பதற்கான அடையாளம் விடுதலை இருப்பதுதான். இவ்வளவு பெருமையாங்க இந்த விடுதலைக்கு அப்படின்னு கேட்டா, இதை பத்தி இன்னும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா விடுதலை பேப்பர்னு சும்மா நீங்க பஸ்ல போறப்பயோ டிராவல்லையோ கூகுள் பண்ணுங்க, அதுல இந்த விடுதலை வரும். அதுல என்ன செய்தி வருதுன்னு பாருங்க. அந்த செய்தி உங்களுக்கு தேவையான செய்தியான்னு பாருங்க, உங்களுடைய பகுத்தறிவை கூர்திட்ட முடியுதான்னு பாருங்க, விடுதலையை பாருங்க.